வணக்கம் தோழர்களே. பலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றோடு 580 நாட்களாகிறது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்தில் பல வெவ்வேறு நிகழ்வுகள் நடந்துள்ளன. அதில் மிக முக்கியமாக காசா உள்ளே உணவுப் பொருட்கள் கொண்டு வருவதற்கான வேலையில் இஸ்ரேலை ஒதுக்கிவிட்டு அமெரிக்காவே அதற்கான வேலையை துவங்கும் என்று ஒரு தகவல் வந்துள்ளன. அந்த தகவலை நாம் முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டியதும், சரிபார்ப்பதும் தேவையாக உள்ளது. அதேபோல் மறுபக்கம் வரும் 13 மற்றும் 14 தேதிகளில் சவுதி அரேபியா வரவுள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அப்போது பல மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. அதில் குறிப்பாக இன்று ஜெருசலம் போஸ்ட் வெளியிட்டிருந்தபடி பாலஸ்தீன் என்ற நாட்டை அங்கீகரிப்பதற்கான முடிவை ட்ரம்பை எடுக்க வைக்குவதற்காக அரபு நாடுகளின், அதாவது மேற்காசிய நாடுகளின் அதிக அதிகாரிகள் தரப்பு முயன்று வருவதாகவும் ஒரு தகவல் வருகின்றன. இப்படி பல நிகழ்வுகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாம் பேசவிருக்கிறோம். நம்மோடு தோழர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்ப இந்த நான் சொன்னதுல எல்லாம் கேட்டிருப்பீங்க. இதுல வந்து இன்னொரு விஷயத்தை ஆட் பண்ணி கேட்க வேண்டியிருக்கு. 3ஆம் தேதி நடக்க இருந்த அந்த ரோம்ல நடக்கிறத ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த பேச்சுவார்த்தை கட் பண்ண போஸ்ட் பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று சொல்லியிருக்கிறாரு வெளியுறவுத்துறை அமைச்சர் 11ஆம் தேதி, அது நாளைக்கு, இப்ப நம்ம தோழர்கள் இதை கேட்டுட்டு இருக்கிற அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே 11ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை எப்படி பேசியிருக்காங்கன்னா, அது நேற்று நைட்டு வந்து அது சொல்லப்பட்டுச்சு. அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து அது சொல்லப்பட்டுச்சு. சனிக்கிழமை காலையில வந்து விட்காஃப் தரப்புல இருந்து வந்து தகவலா ஒன்று நான் படித்தேன். என்னன்னா, ரொம்ப இது இந்த 4வது பேச்சுவார்த்தை அப்படின்றத ரொம்ப டைட் பண்ணி யுரேனியத்தெல்லாம் நீங்க டோட்டலா வெளியேற்றிடணும், இதை பண்ணிடணும், அதை பண்ணிடணும், ஏகப்பட்ட விஷயத்தை நீங்க டோட்டலா வெளியேற்றிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டீல் சைன் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல தான் இந்த பேச்சுவார்த்தை இது தொடருமா, கடைசியா நாளையோட முடிஞ்சிருமா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து மிக முக்கியமா நம்ம இந்த பாலஸ்தீன்ல உணவு கொண்டு போறது, காசா உள்ள உணவு கொண்டு போறது, இது என்ன பாசிபிலிட்டியை அமெரிக்கா செய்யும், அல்லது இதுவும் 10ஓட 11 அதே போல ஒரு கதையா தான் போகுமா? அங்கேருந்து நம்ம தொடங்கணும்னா சரியா இருக்கும் நினைக்கிறேன். ஆமா, இன்னைக்கு அது லீக் தான் வருது. உறுதியான தகவல் தெரியல. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்னா, இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்கபி வந்து இந்த தகவலை உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எய்ட் டெலிவரிக்காக ஒரு அமைப்பை உருவாக்குறோம், உதவி பொருட்கள் வழங்குறதுக்காக. கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 பாயிண்ட் உதவி வழங்கும் பாயிண்ட்டுகளை உருவாக்க போறோம். அங்கெல்லாம் வந்து நம்ம உணவுப் பொருட்கள் வந்து வழங்குறோம். அதுக்கு பல தொண்டு நிறுவனங்கள் வராங்க. பல நிறுவனங்களை வந்து பிரைவேட் கம்பெனிஸை வந்து அதுக்கு நாங்க ஹையர் பண்றோம். அதுல இஸ்ரேலினுடைய உதவிங்கிறது உள்ளுக்கு வர்றதுல இருக்கவே இருக்காது. அது வெளியில இருந்து பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும்தான் இஸ்ரேலினுடைய பொறுப்பா இருக்கும். அமெரிக்காவினுடைய தலைமையில தான் அந்த உதவிப் பொருட்கள் வழங்கப்பட போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, இப்ப 19 மாசம் ஆகுது. 19 மாசத்துக்கு அப்புறம் இப்ப இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் வந்து பண்றாங்க. ஏற்கனவே ஒரு இனிஷியேட்டிவ் பண்ணாங்க. அது கம்ப்ளீட் அட்டர் ஃபெயிலியர் ஆச்சு. அந்த பியரை உருவாக்குறதுக்கான முயற்சி அது கம்ப்ளீட்டா வந்து ஒண்ணும் இல்லாம போச்சு. காத்துலயே பறந்து ஓடிடுச்சு. ஸோ அதனால இது வந்து இப்போ இதனுடைய அடிப்படை என்னன்னா, ஏன் வந்து இந்த டயத்துல வந்து பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்க, ட்ரம்பினுடைய வருகை. மேற்காசியாவுக்கான ட்ரம்ப் வருகை தான் இப்ப வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ அத மனசுல வச்சுதான் வந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாமே வந்து நடக்குது. இப்ப ட்ரம்ப் வரும்போது அவர் ஒரு பெரிய அமைதி விரும்பும் அதிபர், அமைதியை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு மோரல் லீடரா, உலகத்தினுடைய லீடரா இன்னைக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணுங்கிறதுக்காகத்தான் இப்ப இந்த முயற்சியை வந்து அவங்க எடுக்க போறதா சொல்றாங்க. ஸோ இது நடைமுறைக்கு எந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் இருக்கு? இதை வந்து அக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஏத்துப்பாங்களா? இதுக்கு பின்னாடி என்ன ஒரு இராணுவ ரீதியான சதி திட்டம் இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. ஸோ இது நடக்கும்போதுதான் நமக்கு தெரியும். இது நடக்குமா என்னங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. ஸோ அதனால இது
ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு செய்திகள் வர்றதுல நம்ம பெருசா வந்து கருத்து சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அமெரிக்காவினுடைய கடந்த கால நடவடிக்கைகள், அதனுடைய ஆம்பிஷன், இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து பார்த்தோம்னாக்கா இது ஒன்றும் பெருசா அமெரிக்கா எதுவும் பண்ண போறது இல்லைங்கிறது மட்டும் உறுதியா தெரியுது. ஓகே தோழர். இப்போ இதுல வந்து ஈரான் மற்றும் அந்த யுஎஸ்க்கான பேச்சுவார்த்தை, அந்த பேச்சுவார்த்தை வந்து கரெக்டா ரோம்ல நடந்திருக்க வேண்டியது 3ஆம் தேதி. அது வந்து போஸ்ட்போன் செய்யப்பட்டது. தோழர்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். என்ன காரணத்தினால போஸ்ட்போன் செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கும் ஒரு நாள் 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 1ஆம் தேதியோ இல்ல 30ஆம் தேதியோ தெரியல, ஒரு 7 நிறுவனங்கள் மேல வந்து அமெரிக்கா தடை விதிச்சுது. என்ன சொல்லி தடை விதிச்சதுன்னா, சாங்ஷன் கொண்டு வந்தாங்க. இந்த நாடுகள் எல்லாம் வந்து ஈரானுடைய இந்த நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஈரான்ல வந்து ஆயில் விற்பனை வந்து செய்யறாங்க. அங்கிருந்து ஆயில் வாங்கி வெளியில விற்கிறாங்க. அதை செய்யக்கூடாது நீங்க அப்படின்னு சொல்லி தான் தடை விதித்தாங்க. அதுல வந்து யுஏஇ, துருக்கி, ஈரான் இது போன்ற நிறுவனங்கள்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. அதன் பிறகுதான் கோவமாயி அவங்க வந்து அதை கேன்சல் பண்ணாங்க. அதுக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் இவங்க 3 பேர் கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துறதா ஈரான் இருந்துச்சு. அதுவும் கேன்சல் ஆச்சு. இப்ப அதுக்கப்புறமேல இது தொடங்குது அப்படின்னா, நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம்ப் வர்ற காரணத்தினால இதை ஒரு செய்வோம். அவர் வரும்போது இங்க எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி அமைதியா இருக்கணும் அப்படின்னு வெளில காட்டணும். அந்த ஒரு இதுக்காக மட்டும் நடக்குதா? அல்லது உண்மையிலே இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்மூத்தா கொண்டு போகலாம். நம்மளுடைய ஃபாரின் பாலிசி வந்து இப்போ இருக்க நம்ம கூடிய கண்ட்ரோல் வந்து லூஸ் ஆகுது வெஸ்ட் ஏசியால டோட்டலாவே. ஸோ அப்போ நம்ம வந்து கொஞ்சம் அமைதியா வந்து பேச்சுவார்த்தை மூலியமா கொண்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்ல, அது வெறும் அந்த சாங்ஷனுக்காக நடந்த விஷயம் மட்டும் கிடையாது. அந்த தள்ளி வைப்புங்கிறது, அது பல விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. குறிப்பா சொன்னாக்க போர் த்ரெட்டை வந்து அந்த டயத்துல அறிவிச்சது வந்து பீட் ஹெக்ஸத், அமெரிக்காவினுடைய ராணுவ செயலாளராக இருக்கக்கூடிய பீட் ஹெக்ஸத் வந்து ஈரான் மீது போர் தொடுப்போங்கிற மாதிரி தான் வந்து பேசியிருந்தார். ஸோ அது வந்து என்னன்னா, ஒரு பேட் ஃபெய்த்ல தான் வந்து இவங்க பேச்சுவார்த்தைக்கே வந்திருக்காங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி காட்டுனுச்சு. ஒவ்வொரு தரப்புல இருந்தும் ஒவ்வொரு தகவல்கள் சொல்றாங்க, கான்ட்ரடிக்டரியான தகவல்களை சொல்றாங்க. ஒருத்தன் வந்து போர் நடத்தணுங்கிறான், ஒருத்தன் வந்து அமைதியா தீர்வு எட்டணுங்கிறான். இதுல எது உண்மை என்னங்கிறது தெரியல. எதற்குமே வந்து விடிவா வந்து அவங்க எதுவுமே வந்து தெளிவுபடுத்தல. பேச்சுவார்த்தை வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்லெண்ண அடிப்படையில இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையின் போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் வந்து நடக்காது. அதனுடைய உச்சகட்டமா வந்து சாங்ஷன்ஸும் போட்டதுனால அது வந்து ரொம்ப மிக முக்கியமானதா பார்க்கப்பட்டுச்சு. அதனால வந்து பேட் ஃபெய்த்ல வந்து இந்த கூட்டம் நடக்கிறது வந்து சரியா இருக்காதுங்கிறது ஈரானியன் தரப்பினுடைய நிலைப்பாடு. அதே நேரத்துல அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள பிளவுகள் இருந்தது. ஏன்னா விட்காஃப் ஒண்ணு சொல்றாரு, மார்க்கோ ரூபியோ ஒண்ணு சொல்றாரு, பீட் ஹெக்ஸத் ஒண்ணு சொல்றாரு, ட்ரம்ப் ஒண்ணு சொல்றாரு. இப்படி பல்வேறு தரப்புல இருந்து பல்வேறு தகவல்கள் வர்றதுனால இவங்கக்குள்ள அந்த டிவிஷன்ங்கிறது, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கிற இந்த டிவிஷன்ங்கிறதே வந்து ஒரு சிக்கலுக்குரியது. ஸோ ஏதோ ஒரு முடிவை வந்து எட்டணும். அவங்கக்குள்ள ஒரு முடிவை எட்டனாதான் என்ன வந்து நம்ம பேச போறோங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள பிளவு இருந்ததுனால அது வந்து என்ன சொல்லி இந்த இந்த நடவடிக்கைகளை வந்து தொடர்ந்து மேற்கொள்றதுங்கிறதுல சிக்கல் இருந்தது, என்ன ப்ரப்போசல் கொடுக்கறதுங்கிறதுல சிக்கல் இருந்தது. ஸோ அதை முடிவு பண்ண வேண்டிய இடத்துலதான் வந்து அவங்க அதை வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. ஸோ இப்படி 2 காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து ஈரான் தரப்புல இருந்து இதை வந்து எப்படி பார்த்தாங்க, பேட் ஃபெய்த்ல இந்த கூட்டம் நடக்குதுங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான நடவடிக்கைகள் அமெரிக்கன் தரப்புல இருந்து கட்டமைக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்துல அமெரிக்கன் தரப்புல வந்து பிளவுகள் இருந்ததை அவங்க வந்து கன்க்ளூட் பண்ணி வரணும். என்ன முடிவு எடுக்க போறோம், என்ன பண்ண போறோங்கிறத கன்க்ளூட் பண்ணி வரணும். ஸோ அதற்காக வந்து அவங்க வெயிட் பண்ணாங்க. இப்ப கன்க்ளூட் பண்ணி வந்துட்டதா தான் நமக்கு தெரியுது. ஸோ அதுல என்னன்னா,
ஒரு பக்கம் கூட்டம் வந்து மீண்டும் ஆரம்பிக்குது. இது எல்லாமே வந்து சைமல்டேனியஸா பல விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நடந்திருக்குது. ஒண்ணு அமெரிக்காவினுடைய அதிபரினுடைய வருகை, இந்த பகுதிக்கான வருகை. அதுல இது அ நியூக்ளியர் சப்ளை வந்து, அதாவது நியூக்ளியர் ரியாக்டர் எனர்ஜிக்காக ரியாக்டர் கொண்டு வர்றதுக்கான ஒப்பந்தம் சவுதி அரேபியா கூட வந்து கையெழுத்தாக போகுதுங்கிறத ஒரு விஷயமா சொல்றாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து இந்த பயணத்தினுடைய மிக முக்கியமான நிகழ்வா சொல்றாங்க. அதே போல இந்த பகுதியில அவரு அஹ், வர்றதுக்கான இந்த இந்த தயாரிப்பு பணிகள் அவர் வரும்போது, இப்ப நீங்க ஏற்கனவே நம்ம பேசின மாதிரி அவர் ஒரு அமைதி விரும்பிங்கிறத உலகத்துக்கு நிலைநாட்டணுங்கிறதுனால அவங்க வந்து அஹ், அதற்கான கண்டிஷன்ஸை வந்து உருவாக்குறாங்க. ஸோ அதனால வந்து இது ஒரு பக்கம் அவருடைய வருகை, அது தொடர்பான நிகழ்வுகள். அதற்கு அடுத்து இதுக்கு அப்புறம் சைமல்டேனியஸா நடந்த பல நிகழ்வுகள். இப்ப அதுல பாத்தீங்கன்னாக்க யமன் அன்சாரல் அமைப்பின் கூட வந்து நடந்த அந்த சண்டையை வந்து அமெரிக்கா நாங்க நிறுத்துறோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கு. ஸோ அதுக்கு அவருங்க வெளிப்படையா பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, யமன் அன்சாரல் அமைப்பு கெப்பச்சுலேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. அதாவது சரண்டர் பண்ணிடுச்சு. நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரல, நீ என்னை தாக்காத அப்படின்னு சொல்லி என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அமைதியை வந்து ஏற்படுத்த விரும்புது. அதை நான் வந்து நான் அட்மையர் பண்றேன். அதை வந்து நான் ஏத்துக்கிறேன். அவங்க வந்து அவங்க மேல நம்பிக்கை வச்சு நான் அந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வரேன்னு சொல்லி ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்றாரு. ஆக்சுவலா என்னன்னா, யமன் அன்சாருல்லாவுடைய தாக்குதலினுடைய அடிப்படையை அவங்க என்ன சொல்லி இந்த தாக்குதலை நடத்தினாங்கன்னா, குறிப்பா சொன்னா 2 வாரங்களுக்கு முன்பு அன்சாருல்லாவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஸ்போக்ஸ் பர்சன் புகைத்தி அப்படிங்கிறவரு ஒரு இன்டர்வியூலயே தெளிவா சொல்லியிருந்தாரு. அமெரிக்காவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த டிஸ்பியூட்டுங்கிறது என்னன்னா, அமெரிக்கா எங்க மீது தாக்குதல் நடத்துறதுக்கு வந்ததுனாலதான் அவங்க கப்பல்கள் மீது நாங்க தாக்குதல் நடத்தணும். அமெரிக்கா எங்க மீது தாக்குதல் நடத்துறதை நிறுத்திடுச்சுன்னா நாங்களும் அவங்களுடைய கப்பல் போக்குவரத்து தடை பண்ண போறது இல்லை, அவங்க மீது தாக்குதல் நடத்த போறது இல்லை. ஸோ அமெரிக்கா எங்க மேல அக்ரஷன் பண்ணதுனால அவங்களுக்கான பதிலடியை வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அன்லஸ் அன்டில் அவங்க அவங்களுடைய தாக்குதலை நிறுத்துற வரைக்கும் நாங்க எங்களுடைய தாக்குதலை நிறுத்த போறது இல்லை அப்படிங்கறதான் சொன்னாங்க. அவங்களுடைய பிரின்சிபலான ஸ்டாண்டுங்கிறது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை வந்து நாங்க தொடர்ந்து பண்ணுவோம். இஸ்ரேலுக்கு போற எல்லா இதையும் வந்து நாங்க தடை பண்ணுவோம். அது வந்து எங்களுடைய ஹியூமனிடேரியன் அப்ளிகேஷனு. அதை நாங்க செயல்படுத்தி தான் ஆகுவோம். அதை யாராலையும் தடுக்க முடியாது. காசாவினுடைய மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போறது, பிசிச் பண்றதை ஸ்டாப் பண்ற வரைக்கும் எங்களுடைய தடுப்பு நடவடிக்கையும் தொடரும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிரின்சிபலான நிலைப்பாடு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ட்ரம்ப் கப்பிச்சுலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாருன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு சரண்டர் ஆயிட்டாங்கிறது தான் அவர் சொல்ற அர்த்தம். ஆனா எதையும் விட்டு கொடுக்கல. அமெரிக்காவினுடைய கப்பல்கள் எங்க மீது தாக்குதல் நடத்துறதை நிறுத்துனுச்சுன்னா நாங்க உங்க மேல தாக்குதல் நடத்துறதை நிறுத்துறோங்கிறத மட்டும்தான் வந்து அவங்க பேசியிருக்கிறாங்க. சோ அததான் வந்து ட்ரம்ப் வந்து வேற விதமா சொன்னாரு. சோ இப்ப இதுல ஏன் வந்து இந்த நிலைப்பாடு வந்துச்சு, ஏன் வந்து யமன் அன்சார் அமைப்புக்கு எதிராக வந்து இப்படி ஆஹ் ஒரு சீஸ்ஃபயருக்கு போக வேண்டிய நிலை வந்து ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அவங்களால எதிர்கொள்ள முடியல. யமன் அன்சார் அமைப்பு தாக்குதல் நடத்துறதை எதிர்கொள்ள முடியல. இன்னும் குறிப்பா சொல்ல போனா ஹாரி ட்ரூமன் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கு. ஸோ அது தொடர்ந்து வந்து இந்த பகுதியில நிறுத்த முடியாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிருக்கிறதா தான் ரிப்போர்ட்டுகள் வருது. ஸோ அவங்க இப்ப உடனடியா கொண்டு போய் அதை ரிப்பேர் பண்றதுக்கான கால அவகாசம் வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மேபி வந்து அவங்களுடைய தாக்குதல் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ட்ரம்பினுடைய பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவை வந்து நம்ம நம்பவே முடியாது. ட்ரம்ப்பை குறிப்பா நம்ம நம்பவே முடியாது. எப்படி எப்ப மாறுவாருன்னு தெரியாது. அதே நேரத்துல இந்த சம்பவங்கிறது பெரிய அளவுக்கு இந்த பகுதியில அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. யமன் அன்சார் அமைப்பு கிட்ட அமெரிக்க தோல்விங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பாசிட்டிவிட்டியா ரெசிஸ்டன்ஸ் அமைப்புகள் தரப்புக்கு போயிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு விஷயம், மிக முக்கியமான விஷயம். இப்ப இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு மாற்றங்களும் நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இதுலதான் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் நினைக்கிறேன், வாஷிங்டன் போஸ்டா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலான்னு தெரியல, வாஷிங்டன் போஸ்ட்ன்னு தான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு விஷயத்த ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா,
மைக் வால்ஸினுடைய பணி நீக்கம்ங்கிறது ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் ஏற்பட்ட இந்த முரண்பாட்டினுடைய உச்சகட்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, மைக் வால்ஸ் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா இருந்த மைக் வால்ஸ் ட்ரம்ப்புக்கு தெரியாம பிப்ரவரி மாசம் நெத்தன்யாஹூ அமெரிக்கா போயிருந்த டயத்துல ட்ரம்ப்புக்கு தெரியாமலே அவர் கூட வந்து போருக்கான பிளான்கள்ல வந்து ஈடுபட்டு இருக்கிறாரு. இப்போ அதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு நெத்தன்யாஹூ கூட. இது வந்து ட்ரம்ப்புக்கே தெரியாம நடந்திருக்கு. ஸோ இது வந்து லீக் ஆயிருக்கு. இது தெரிஞ்ச உடனே ட்ரம்ப் வந்து என்ன இல்லாம நீ வந்து பண்ணதுனால இதுக்கு மேல வந்து நான் உன்னை வச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி தான் வந்து அவர் நீக்கி இருக்கிறாரு. ஸோ இது வந்து நெத்தன்யாகுக்கும் ட்ரம்ப்புக்கும் இருக்கிற அந்த முரண்பாட்டினுடைய ஒரு கூறா வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இதை தொடர்ந்து இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்கபி நேத்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்காவினுடைய பாலிசி டிசிஷன்ங்கிறது அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியது. அதுல வந்து நான் எந்த நாட்டினுடைய அனுமதியும் நான் கோர வேண்டியது இல்லை. அன்சார் அமைப்பு கூட வந்து அமைதி ஏற்படுத்துறோம் இல்ல ஒப்பந்தங்களை உருவாக்குறோம்னா அதை வந்து நம்ம இஸ்ரேல்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இஸ்ரேலும் நம்மள்கிட்ட பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறார். இப்ப அவரு எசென்சியலி என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் வந்து நாங்க இஸ்ரேலை வந்து ப்ரொடெக்ட் பண்றது எங்களுடைய பிரதான நோக்கமா எங்களால வைக்க முடியாது, எங்களுடைய இன்ட்ரெஸ்ட் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வந்து வேற என்ன சொல்றாருன்னா, இந்த காசா ஆக்குபேஷன் பிளான், அதாவது கம்ப்ளீட்டா வந்து ஆக்குபை பண்ற இந்த பிளானை பத்தி பேசும்போது ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, அதை பத்தி எனக்கு முழுமையான ஐடியா இல்லை, பட் ஆனா நாங்க அதாவது காசா தொடர்பான நடவடிக்கைகள் எல்லாத்துக்குமே வந்து இஸ்ரேலுடைய முடிவுக்கு கட்டுப்படுவோம், அவங்க வந்து அதை முடிவு பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. இப்போ என்னன்னா இதுல வந்து காசாவை நெருங்கி காசாவை முழுமையான கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்கான ஒரு போரை வந்து இஸ்ரேல் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு. இஸ்ரேலினுடைய கெனசெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கு. இந்த டயத்துல ட்ரம்பினுடைய வருகை இருக்கு. இந்த பின்னணியில தான் பத்திரிகைகள் வந்து கசிய விடுறாங்க, ட்ரம்ப் 2 நாட்டு தீர்வை வந்து அனௌன்ஸ் பண்ண போறாரு இந்த பயணத்துல அப்படிங்கிறத சொல்றாரு. ட்ரம்ப்பே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு, இந்த பயணத்துல நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்த நான் வந்து அனௌன்ஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால அது என்ன முக்கியமான விஷயங்கிறது இன்னும் முழுமையா தெரியல. ஆனா இப்படி ஒரு தகவல் வருது, பாலஸ்தீன் ஸ்டேட் அங்கீகாரம் பண்றது வந்து இந்த ட்ரிப்ல வந்து அவர் அனௌன்ஸ் பண்ணுவாருன்ட்டு. இப்போ இதுல பல விஷயங்கள்ல இஸ்ரேலினுடைய இன்ட்ரெஸ்ட கடந்து அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட செயல்படுத்துறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது டெம்பரரியான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா இதை நம்ம கிரைன் ஆஃப் சால்ட்டா தான் பார்க்கணும். இங்க நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை எதையுமே வந்து நம்ம முழுமையா நம்ப முடியாது. ஏன்னா ட்ரம்ப் அந்த மாதிரியான ஆள் கிடையாது. நெத்தன்யாகுக்கு இருக்கிற லெவரேஜும் வந்து அதிகம் அமெரிக்கன் பாலிடிக்ஸை பொறுத்தளவுல. கடந்த முறை இதே மாதிரி ட்ரம்ப் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி விட்காஃப் மூலமா சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண வச்சுட்டு தான் அந்த பொறுப்புக்கே வந்து மன்னிக்கும். சொல்லுங்க. இல்ல உங்க குரல் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்களா? ஆமா. ஓகே, இப்ப எப்படி இருக்கு பாருங்க. இப்போ ஓகே. ஸோ என்னன்னா, ட்ரம்ப் ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சீஸ்ஃபயரை உருவாக்குறதுக்காக விட்காஃப் அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சீஸ்ஃபயரை கொண்டு வந்துதான் அவர் ஆட்சி பொறுப்புக்கே வந்தாரு. ஸோ அதற்கப்புறம் என்ன ஆச்சு? அதுக்கப்புறம் விட்காஃபை வச்சுக்கிட்டே விட்காஃப் இவர் உருவாக்குன சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை மீறதுக்கு அனுமதிச்சாரு. ஸோ அமெரிக்கா வந்து ஒரு விஷயத்த அழுத்தமா பதிவு பண்ணியிருந்தாலும் ட்ரம்ப் வந்து தன்னுடைய டிக்டேட்டை வந்து இஸ்ரேல் மேல திணிச்சிருந்தாலும் கடைசியா இஸ்ரேல் சொல்றத கேட்க வேண்டிய நிலைக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டாரு. அது வந்து இன்டென்ஷனலி அவரே பண்ணாரா இல்ல அழுத்தத்தினால பண்ண வைக்கப்பட்டாராங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அதே மாதிரியான நிலை தான் இன்னைக்கும் ட்ரம்ப் வந்து அவர் ஒரு விஷயத்த வந்து பண்றதுக்கு முயற்சி பண்றதா நம்மளால பார்க்க முடியுது.
அது உண்மையாவே இன்டென்ஷனலி அந்த முயற்சி அவர் மேற்கொள்றாரா, இல்ல ஒரு பழைய மாதிரி அது வந்து அழுத்தத்தினால அது மாற்றப்பட போகுதா, இல்ல வந்து தானாவே வந்து மாத்திக்குவாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. இந்த பயணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாத்திக்குவாராங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா போன முறையும் இப்படித்தான் பண்ணாங்க. இந்த முறையும் அந்த மாதிரி பண்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஸோ அதனால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரைன் ஆஃப் சால்ட்டா தான் பார்க்கணும். ஒரு விஷயத்த நம்ம பார்க்கும்போது அமெரிக்காவினால யமனை எதிர்கொள்ள முடியல. ஸோ யமனை எதிர்கொள்ள முடியலன்னா ஈரானை எதிர்கொள்றது மிக கடினமான காரியம். ஸோ அதனால அதை உணர்ந்து ரேஷனலா திங்க் பண்ணாங்கன்னா இந்த போருக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இதை வந்து அவங்க தொடர்ந்து இந்த பாலிசியை ஃபாலோ பண்றத ஸ்டாப் பண்ணுவாங்க. ஆனா இப்ப இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது இந்த இந்த பேச்சுவார்த்தை அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நேற்று விட்காஃப் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, கம்ப்ளீட்டா வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்டுங்கிறது ஈரான் பண்ணவே கூடாது, அதற்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், அதை கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணணும், அதுதான் எங்களுடைய ரெட் லைன் அப்படிங்கிறாரு. ஈரானுடைய ரெட் லைன் என்னன்னா, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட்ங்கிறது எங்களுடைய சாவரின் உரிமை, அதுல தலையிடுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், அது எங்களுடைய ரெட் லைன்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுடைய ரெட் லைனும் அவங்களுடைய ரெட் லைனும் ஆப்போசிட்டான ரெட் லைனா இருக்கு. இது எப்படி வந்து வெற்றி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பே கிடையாது. இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு விட்காஃப் என்ன சொல்றாருன்னா, இந்த தீர்வு வந்து இந்த பேச்சுவார்த்தையில இந்த ரெட் லைன் வந்து கிராஸ் பண்ணுங்கிற சூழ்நிலை வந்துச்சுன்னா நாங்க வந்து பேச்சுவார்த்தையை முடிவு கொண்டு வந்துருவோம், அதற்கப்புறம் எங்களுக்கு அடுத்த வழிதான் இருக்கு அப்படின்றாரு. அடுத்த வழி என்னங்கிறத ட்ரம்ப் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தையில தீர்வு எட்டப்படலைன்னா போர் தான் தீர்வு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ இவரும் விட்காஃபும் அதான் சொல்றாரு, இதுல தீர்வு எட்டுறதுக்கான வழி இல்லை இந்த பேச்சுவார்த்தையில, அப்ப போர் தான் தீர்வு அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அப்ப இதுல எது உண்மை, எது வந்து இவங்களுடைய சிந்தனையில இருக்குங்கிறத நம்ம பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. ஸோ அது நடக்கும்போதுதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா நிலவரம் ரொம்ப சிக்கலான நிலவரமா இருக்கு. இப்ப இதுல எல்லா வகையிலையும் அவங்களையே அவங்கள வந்து லாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு ஒரு முடிவை வந்து எடுக்கிறதுக்கான சூழ்நிலைகளை வந்து அவங்களே உருவாக்கி வச்சுக்கிறாங்க. இதுல இருந்து வெளியேற முடியாத அளவுக்கு சிக்கல்களை அவங்களுக்குள்ளேயே வந்து அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இப்ப இதுல தீர்வு எட்டுறதுக்கான வழிமுறையே இல்லாத அளவுக்கு விட்காஃபினுடைய பேச்சு இருக்கு. இப்ப இதை கொண்டு போய் அங்க தீர்வு திட்டமா அந்த பேச்சுவார்த்தையில வச்சாங்கன்னா அதை வந்து கண்டிப்பா ஈரான் வந்து ஏத்துக்காது. அப்ப ஏத்துக்கலைன்னா என்ன, அடுத்த ஆப்ஷன் தான் நீங்க போய் ஆகணும். அதே நேரத்துல உங்களால யமனையே வந்து எதிர்கொள்ள முடியல, யமனுடைய மிசைலை வந்து எதிர்கொள்ள முடியல, அப்படி இருக்கும்போது நீங்க வந்து எப்படி ஈரானை வந்து எதிர்கொள்வீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு. ஈரானை வந்து எதிர்கொள்ளணும்னா ஈரான் வந்து மிகப்பெரிய பாதிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும், உங்களுடைய கூட்டணி நாடுகளுக்கு ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஸோ அதெல்லாம் திட்டமிட்டு தான் பண்றாங்கல்ல, இல்ல இதுதான் முடிவு, இதுக்கு மேல வழி இல்லை, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நமக்கு அந்த டைம் வந்து கிடையவே கிடையாது, இனிமே வந்து கம்ப்ளீட்டா போருக்கு போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல தான் இன்னைக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல. அப்படி இருந்தாங்கன்னா எல்லா எல்லைக்கும் போறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்கிறது அர்த்தம். ஸோ அப்படி அந்த நிலையில தான் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து போரை வந்து தவிர்க்கவே முடியாத ஒரு காலகட்டம் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ அதனால நாளைக்கு நடக்க போற இந்த பேச்சுவார்த்தைங்கிறது என்ன மாதிரியான முடிவுகளை வந்து எட்டுது அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்ம வந்து இந்த இந்த சுச்சுவேஷன் வந்து என்ன மாதிரி மாற்றம் அடைய போகுதுங்கிறத நம்மளால சொல்ல முடியும், பார்க்க முடியும். அதே நேரத்துல இஸ்ரேல் தரப்புல இருந்து இன்னைக்கு வர்ற தகவல், அந்த ஒய்நெட் பத்திரிகை வெளியிட்டு இருக்கிற தகவல் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் வந்து இந்த யமன் நடத்தின தாக்குதலுக்கு பதிலடியா ஈரான் மீது தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகுது அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னா நாளைக்கு பேச்சுவார்த்தை நடக்க போகுது. பேச்சுவார்த்தையில முடிவு எட்டாதுங்கிறத விட்காஃப் சொல்றாரு. இந்த பக்கம் இஸ்ரேல் வந்து தாக்குதலுக்கு நாங்க தயாராயிட்டோங்கிறத பத்திரிகை வாயிலா தகவலை வெளியிடுது. ஸோ அதனால இது எல்லாமே மேட்ச் ஆகுது. ஸோ அதனால நாளைக்கு முடிவுக்கு வந்துச்சுன்னா ஒருவேளை இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி அதை வந்து ப்ரீகர்சரா பயன்படுத்தி ஈரான் மீதான தாக்குதலுக்கு அமெரிக்கா போகுமாங்கிறது அடுத்தடுத்த நாட்கள்ல நம்மளால பார்க்க முடியுங்கிறத தெளிவா வந்து இந்த சம்பவங்கள் எல்லாமே உணர்த்துது.
ஓகே, ஓகே தோழர். இதுல வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஒரு 5 நாள் நிகழ்வு, 5 நாள், 4 நாள் நிகழ்வு. என்னன்னா, தெஹரான் ஈரான் தலைநகர் தெஹரான்ல சர்வதேச ஊடகவியலாளர்களுடைய சந்திப்பு வந்து நடத்துனாங்க. அதாவது ஒரு மாநாடு மாரி நடத்துனாங்கன்னு வைங்களேன். அதுல வந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், இங்கிலாந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஜார்ஜ் கலவைல தொடங்கி பெப்போ எஸ்கோபர் வரைக்கும் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அங்க நடந்ததெல்லாம் நான் அப்படியே ஒவ்வொண்ணா கவனிச்சுட்டே இருந்தேன். அதுல முதல் நிகழ்வுல வந்து அ ஜார்ஜ் கலவை பேசும்போது, அ எனக்கு வந்து எனக்கு பாலஸ்தீன் பாஸ்போர்ட் தரேன்னு ஹனி அவர் சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து என்ன அவங்க அழைச்சிட்டு போகும்போது, அவங்கள்ட்ட அந்த பாலஸ்தீன் பாஸ்போர்ட் இல்ல. அதனால தன்னுடைய பர்சனல் பாஸ்போர்ட்டையே எனக்கு குடுத்துட்டாரு. அத இப்போ வரைக்கும் நானு பத்திரமா வச்சிருக்கேன். அப்படின்னு அவரு ரொம்ப ஒரு உருக்கமா பேசியிருந்தாரு. அப்புறம் வந்து இன்னும் ஒரு 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 நாள் கழிச்சு வந்து நான் டிக்டாக்ல ஒரு சாதாரணமா அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு. என்ன வீடியோ அப்படின்னா, பெப்போ எஸ்கோபர் வந்து ஒரு அவர வந்து ஒரு இதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய ஒரு ஸ்பேஸ் சம்திங் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுடைய தலைவர் வந்து அழைச்சிட்டு போறாங்க உள்ள. அழைச்சிட்டு போகும்போது அவர் கேட்கிறாரு. என்ன கொஸ்டின் கேட்கிறாருன்னா, நம்ம வேற ஒரு இதுக்காக உள்ள போறோம். ஆனா அதுக்கு பிஃபோரா அ மேற்குலக ஆடியன்ஸ் வந்து சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. அதனால இத வந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அ அவங்க இவரு இதுல சொல்றாரு. இங்கிலீஷ்ல சொல்றாரு. அவங்க பெர்ஷியன்ல அவர்ட்ட மொழிபெயர்த்து கேட்கிறாங்க. ரொம்ப தெளிவா அந்த கேள்விய வைக்கிறாரு. எப்படி வைக்கிறாருன்னா, ட்ரூ ப்ராமிஸ் 3 இந்த ஆப்பரேஷன நடத்தாம நீங்க போஸ்ட்போன் பண்ணத இஸ்ரேலும், வாஷிங்டனும் அதாவது டெல் அவிவும், வாஷிங்டனும் உங்களுடைய வீக்னஸா இது வந்து ஈரானுடைய வீக்னஸ் அப்படின்னு எல்லா இடத்துலயும் ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான வேலைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன காரணத்தினால இத வந்து தள்ளி வச்சீங்க? உங்களுக்கு வேற எங்கேயாவது அழுத்தம் வந்துச்சா? அல்லது இப்ப பொறுத்துட்டு வேற ஏதாவது சம்பவம் நடக்கணும். அதன் பிறகு பண்ணுவோம்னு காத்திருந்தீங்களா? என்ன காரணத்தினால தள்ளி வச்சிருக்கீங்க? இது நடக்குமா? நடக்காதா? அப்படின்னு கேட்டாரு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் வீடியோ. ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அவரும் பெர்ஷியன்ல பொறுமையா சொல்றாரு. ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்டா அந்த ஐஆர்ஜிசியோட தலைவர் சொல்லிட்டு அதுல இருக்க அந்த அதிகாரி சொல்லிட்டே வர்றாரு. அதுல ஒரு விஷயம் நெறைய சொல்றாரு. அதுல சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இத நடத்துறதுன்றது கண்டிப்பா நடத்துவோம். எப்ப நடத்துவோம் அப்படின்றது டிசைட் பண்ணி தான் பண்ண போறோம். ஆனா இப்ப பண்ண மாட்டோம் அத. அதுக்கான நேரம், காலத்துக்காக நாங்க காத்திருக்கோம். அது நடக்கும்போது கண்டிப்பா நடக்கும். அதே போல யாரோ சொல்லி நாங்க எங்கள இத வந்து நடத்த வேண்டாம்னு தடுத்து நிறுத்தினதாகவோ, அல்லது நாங்க யாருக்கும் பயந்தோலாம் செய்யவே இல்ல. கண்டிப்பா இது நடக்கும். இத நீங்க போய் மேற்குலகத்திட்ட சொல்லுங்க. அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த ட்ரூ ப்ராமிஸ் வந்து இல்ல நீங்க அதுல முன்னாடியும் ஆ இல்ல சொல்லுங்க. அதுல அவர் சொன்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அது நம்ம அர்த்தத்தை மாத்திர வேண்டாம். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த இந்த இதுக்கான பதில் அளிக்கக்கூடிய ஏன் நடக்கல, ஏன் வந்து டிலே ஆகுதுங்கிறதுக்கான பதில் அளிக்கக்கூடிய இடத்துல நான் இல்ல. ஏன்னா என்னுடைய முடிவு கிடையாது. இது பொலிட்டிக்கல் டிசிஷன். மேல இருந்து உத்தரவு வந்துச்சுன்னா நடத்துறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். ஆல்ரெடி தயாரா இருக்கிறோம். எப்ப சொல்றாங்களோ அப்ப நடத்துவோம். அந்த டைம் என்னங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. முடிவு பண்ணி சொன்னாங்கன்னா நடத்துவோம். நாங்க ஒரு தடவை வந்து முடிவு பண்ணிட்டோம்னா, அதாவது எங்களுடைய இந்த தாக்குதலுக்கான பதிலடி குடுக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம்னா, ஈரானுடைய வரலாற்றில இருந்து நாங்க அதுல பின்வாங்கினதே கிடையாது. அது மாரி அது நான் எந்த காலத்திலயும் பின்வாங்க மாட்டோம். வெளி அழுத்தத்தினால இது எதுவுமே வந்து மாற்றப்பட போறது இல்ல. அந்த சரியான சந்தர்ப்பத்துக்காக வெயிட் பண்றாங்க. அந்த உத்தரவு வரும்போது நாங்க அத வந்து செயல்படுத்துவோம். கண்டிப்பா நடத்துவோம். அது நடக்காம இருக்காது அப்படிங்கிறது தான் அவரு சொல்லியிருந்தாரு. இதுக்கு மேல வர்ற தகவல்கள் எல்லாமே வந்து புரபகேண்டா. மேற்குலக தரப்பால பரப்பப்படுற புரபகேண்டா. சோ இதுதான் வந்து நான் என்னுடைய தரப்புல இருந்து நான் என்னால சொல்ல முடியும். அதற்கான கிளியரான எப்ப நடக்குங்கிறத என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல நான் இல்ல. எனக்கு அந்த அனுமதி கிடையாது அப்படிங்கிறத அவரு சொல்லியிருந்தாரு. சொல்லுங்க நீங்க. ஆ ஓகே, ஓகே. கிட்டத்தட்ட கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அது எல்லாமே நீங்க சரியா சொல்லிட்டீங்க. நான் மித்ததையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. தோழர்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நெறைய ஒரு சிலர் வந்து நம்ம இதுல அப்பப்ப கமெண்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ட்ரூ ப்ராமிஸ் 3 ஏன் பண்ண மாட்டீங்க? ட்ரூ ப்ராமிஸ் 3 ஏன் பண்ண மாட்டீங்கன்னு நம்ம அதெல்லாம் பதில் சொல்றதே கிடையாது. அத கண்டுக்காம விட்டுருவோம். அ அவ அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு இப்ப இங்க இங்க மாரி நெறைய இடத்துல இருக்காங்க போல இருக்கு. அவரையும் பார்த்து கேட்பாங்க போல இருக்கு. வெப்ப எஸ்கோபரையும் பார்த்து. அதான் கரெக்ட்டா வந்து வேற ஒரு நிகழ்வுக்கு போன இடத்துல நிப்பாட்டி இந்த கேள்வி கேட்டுட்டாரு. இல்ல, அ இல்ல, இல்ல. இன்னும் அது ஆக்சுவலா முக்கியமான கேள்வி. அவரு வந்து எல்லாரும் கேட்டதுனால கிடையாது. இது ம். மேற்குலக தரப்புல இருந்து வந்து இத வந்து அப்படிதான் வச்சாங்க. ஏன்னா ட்ரூ ப்ராமிஸ் 3 பண்ணலங்கிறதுனால, இது வந்து அவங்களுடைய வீக்னஸ் அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கங்கிறத வந்து எக்ஸ்போஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் மேற்குலக தரப்பினுடைய பிரச்சாரம்.
அந்த பிரச்சாரத்துக்கான பதில தேடித்தான் வந்து அவர் பெப்பே எஸ்கோபார் வந்து அந்த கேள்வி கேட்டார். புரியுது புரியுது. அதுல இன்னும் ஒண்ணு வந்து ஆக்சுவலா இந்த வெள்ளிக்கிழமை வந்து யூகேவை சேர்ந்த ஒரு கல்வியாளர் நினைக்கிறேன், டேவிட் மில்லர்னு. அவர் பேசும்போது ஒரு சின்ன இது மட்டும், ஒரு துணுக்கு மட்டும் பார்த்தேன் நான் பிரஸ் டிவியோட பேஜ்ல. இப்ப இந்த பாலஸ்தீன் இஸ்ரேல் அப்படின்ற இதை மட்டும் நீங்க சண்டையை மட்டும் பார்க்க கூடாது. பல வருடங்களா வந்து பாலஸ்தீனுக்கு ஆதரவா தான் ஈரான் இருந்திருக்கு. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ வந்து பாலஸ்தீனுக்கான எல்லா உதவியும் ஈரான் செஞ்சுட்டு இருக்குது, எல்லாம் சரிதான். ஆனா நீங்க சில இடத்துல வந்து சுயநலமா செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. அந்த சுயநலம் என்ன அப்படின்னா, ஜியோனிஸ்ட் என்டிட்டி அப்படின்றத ஒட்டுமொத்தமா டிஸ்மேண்டில் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து நேரடியா வந்து களத்துல வந்து ஈரான் இறங்கணும். ஈரானால மட்டும் தான் இத செய்ய முடியும். ஏன் இது ஈரான் வந்து செய்யணும் அப்படின்னா, இது வந்து வெளியில இந்த பிராந்தியத்துக்கான பொது நலன் மட்டும் இல்லாம, ஈரான் அப்படிங்கக்கூடிய இந்த அ நாட்ட நீங்க காப்பாத்தணும்னா, ஜியோனிஸ்ட் என்டிட்டிய நீங்க வந்து அழிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு தடவ பேசும்போது என்ன சொல்லுவோம்னா, ஈரான்ல வந்து அவங்களுடைய ஒரே எண்ணம் வந்து ஆட்சி மாற்றம் தான். சிரியா மாரி ஒரு ஆட்சி மாற்றத்த பண்ணிட்டா எல்லாமே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு. இத அமெரிக்கா எப்படி பாக்குது? அதாவது அமெரிக்காவுடைய நீங்க சொல்லுவீங்க அவங்களோட பேப்பர்லயே எழுதியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரெஜிம் சேஞ்ச் அத்தோட சரி அப்படின்னு. ஆனா அதையும் தாண்டி வேற ஏதாவது உங்க பிளான் வச்சிருக்காங்களா? ஒட்டுமொத்தமா பிச்சுட்டு 4 நாடா பிச்சு ஆளுக்கு கொஞ்சம் குடுத்துருவோம் அப்படின்றது உங்க பிளான் வச்சிருக்காங்களா? ஜிம் சேஞ்சினுடைய அடிப்படையே வந்து அந்த நாட்டினுடைய சுயாதீனத்தை அளிக்கிறது தான். நீங்க ஏற்கனவே சார் ரெஜிம் இருந்தது, டிக்டேட்டர்ஷிப் ரூல். இப்ப சார் ரெஜிம்ங்கிறது அமெரிக்காவுக்கு மிக ஆதரவான ஒரு நாடு. அமெரிக்காவினுடைய பப்பட்டா இருந்த ஒரு ரெஜிம் தான் வந்து சார் ரெஜிம். சோ அதே மாதிரிதான் இப்ப இஸ்ரேல் கூட ரொம்ப நெருக்கமா இருந்ததுதான் அரசாங்கம். சோ அதனால இப்ப மாற்றப்பட்டிருக்கிற அரசாங்கம், இப்ப இந்த ரெவல்யூஷனரி அரசாங்கம் உருவானதுக்கு அப்புறம் வந்து அமெரிக்க சார்பு நிலையை அது எடுக்கல. அது ரெவல்யூஷனரி அரசாங்கமா இருக்கு. யாரெல்லாம் அமெரிக்காவினுடைய எதிரியோ அவங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா வெனிசுலாவுக்கு எதிரான தடை உத்தரவு, இந்த ஆயில் ரிஃபைனரியில வந்து பெரிய தடைகளை ஏற்படுத்தும் போது மிஷினரி எல்லாம் கொடுக்காம விட்டதுக்கு அப்புறம் வெனிசுலாவினுடைய ஆயில் உற்பத்தியை வந்து தொடர முடியல வெனிசுலா. அதனால மிகப்பெரிய பிரச்சனை வந்து ஏற்பட்டுச்சு வெனிசுலாவுக்கு. அப்பெல்லாம் வந்து அந்த மிஷினரியை வந்து கொடுத்து உதவுனது ஈரான் தான். ஸோ அதனால இது வந்து நீங்க இண்டிவிஜுவல்ஸ் வந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும். ஈரான் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டை பண்ணணும், எதை வந்து செயல்படுத்தணுங்கிறது, அதெல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து அவங்க ஏத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாடா அவங்களுக்கான சாவரின் நலன் சார்ந்தும் அவங்களுடைய இன்டெகிரிட்டி, அவங்களுடைய எக்ஸிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து சார்ந்துதான் வந்து அவங்களுடைய முடிவுகளை வந்து அவங்க எடுப்பாங்க. ஸோ அதனால இப்போ டேவிட் மில்லர் வந்து ஒரு கருத்து சொல்றாருன்னா அது டேவிட் மில்லரினுடைய நிலைப்பாடு. ஸோ அப்படி எடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. பட் ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற ஈரான்ல இருக்கிற அரசாங்கம் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்கிறாங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய செயல்பாடுங்கிறது இருக்கும். அமெரிக்காவை பொறுத்தளவுல ஆட்சி மாற்றம்ங்கிறதுக்கான அடிப்படை என்னன்னா, ஈரான் வந்து ஏற்கனவே அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஆதரவு சக்தி அந்த பகுதியில இருந்த நாடு. அது மாற்றப்பட்டுடுச்சு. இப்ப அதை மீண்டும் வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த ரெவல்யூஷனரி அரசாங்கத்தை ரிமூவ் பண்ணிட்டு தங்களுக்கு தேவையான ஒரு ஆளை கொண்டு வந்துட்டோம்னா இந்த பகுதியினுடைய முழு கட்டுப்பாடு தங்க கைக்கு வந்துடும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நிலைப்பாடு. இப்ப கிட்டத்தட்ட சிரியா மாதிரியான ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிட்டோம்னா அந்த நாட்டினுடைய குறிப்பா சொன்னா டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டியை கம்ப்ளீட்டா அழிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இப்ப அவங்களுடைய நிலைப்பாடா இருக்கு. இப்ப அதுதான் இஸ்ரேலுக்கு தேவை. இஸ்ரேலுக்கு தேவை டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி அழிக்கணும், அவ்வளவுதான். ஆட்சி மாற்றம் ஏற்படுறதுங்கிறதுலாம் அடுத்த விஷயம். முதல்ல டிஃபென்ஸ் கெப்பாசிட்டி அழிக்கணும். ஏன்னா அவங்களுடைய மிசைலு இவங்களுக்கு த்ரெட்டா இருக்கு. இவங்களை வந்து பெரிய அளவுக்கு கேள்விக்குள்ளாக்குறாங்க. ஸோ அப்ப அதை அழிச்சிடணும். அதை அழிச்சிட்டாக்க இஸ்ரேல் வந்து இந்த பகுதியில ஹிஜோமோனிக் பவரா இந்த பகுதியில இருக்க முடியும். ஸோ அதுதான் இப்ப அவங்களுடைய தேவையா இருக்கு. இப்ப இதுதான் வந்து இந்த ரெண்டு நாடுகளினுடைய தேவை என்னன்னா ஆட்சி மாற்றம், டிஃபென்ஸ்லெஸ்ஸா ஈரானை வந்து மாத்துறது. இப்ப அத அத வந்து பேச்சுவார்த்தையில எப்படியாவது வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தையில அச்சீவ் பண்ண முடியாத பட்சத்துல போர் தான் தீர்வுன்னா போருக்கு தான் போவாங்க. இப்போ போர் தான் அவங்களுக்கு இருக்கிற தீர்வாகவும் இருக்கு. ஸோ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது போர்ன்னு நடந்ததுன்னா
அது வெறும் ஆட்சி மாற்றத்தை மட்டும் ஏற்படுத்துற போரா இருக்காது. அது வந்து கம்ப்ளீட்டா அந்த நாட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ற போரா தான் வந்து அவங்க திட்டமிடுவாங்க. ஸோ இப்போ அதை நோக்கி தான் வந்து அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ இதை எல்லாத்தையும் தான் வந்து ஈரான் வந்து இப்போ எதிர்கொள்ளுது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஈரான் வந்து என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கணும், எதை வந்து பிரதானமா வந்து அவங்க வைக்கணும், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க வடிவமைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஈரான்ல இருக்கிற அரசாங்கம் முடிவு பண்ணணும். அது அவங்களுடைய திட்டமிடல்ல தான் இருக்கு. அது நம்ம வெளியில கருத்து சொல்லலாமே தவிர அவங்க என்ன முடிவு எடுப்பாங்கிறது நமக்கு தெரியல. கரெக்ட் தான், கரெக்ட் தான். இதுல வந்து இந்த இதை பத்தி பேசும்போது இந்த சிரியான்னு சொன்னதுனால எனக்கு டக்குன்னு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. சிரியா அப்புறம் வந்து இஸ்ரேல் ரெண்டுக்கும் நடுவுல வந்து நார்மலைசேஷன் பண்ணி வைக்கிறதுக்காக யுஏஇ வேலை பார்க்குது. அமீரகம் வந்து வேலை பார்க்க தொடங்கியிருக்கு. அதுக்கு பிஃபோராகவே ஐ திங்க் கர்டால் சொல்லியிருந்துச்சா இல்லை அல்மையான்னு சொல்லியிருந்தா தெரில. இந்த இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இந்த தாக்குதல்லாம் இஸ்ரேல் நடக்கும் போதே நடுவில் ஒரு ஆள் அனுப்பி போய் இஸ்ரேல்கிட்ட பேசிட்டு வந்திருக்கிறதாவும் சொல்றாங்க. இந்த அல் கொய்தாவுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆட்கள். இப்போ யுஏஇ அப்படின்னா யுஏஇ வந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்கிற மாதிரி நல்லாவே பளிச்சுன்னு தெரியுது. நீங்க இதை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் யுஏஇ பத்தி நான் இன்னொன்னு சொல்ல வேண்டியது. சிரிய அரசாங்கம் யுஏஇ வந்து மீடியேட் பண்ணி தான் வந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் இல்லை, இன்டைரக்ட் டாக்ல தான் ஈடுபடணும் இல்லை. ஆல்ரெடி வந்து சிரியாவில் இருக்கக்கூடிய இன்றைய அரசாங்கம்ங்கிறது இஸ்ரேல் கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு தான் இருக்கு. ஸோ அதனால அது ஒன்றும் புதுசுலாம் கிடையாது. யாரும் அதுக்கு தொடர்புலாம் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்ல போனா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் இந்த 2011 இருந்து நடந்த போர் காலகட்டத்துல எப்பெல்லாம் காயமடைஞ்சவர்களை வந்து ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக அவங்க எல்லாம் டெல்லவிவ் போய் தான் ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாங்க. இப்போ நெத்தன்யாகு பர்சனலா அவங்க எல்லாம் போய் சந்திச்ச படங்கள் எல்லாம் இருக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தப்ப போய் சந்திச்ச படங்கள் எல்லாமே இன்னைக்கு பொது வெளியில இருக்கு. ஸோ அதனால ஹெச்டிஎஸ்க்கும் இஸ்ரேல் அரசாங்கத்துக்குமான தொடர்புங்கிறது நீண்ட நெடு நாட்களாவே இருக்கு. ஸோ அதனால புதுசா வந்து அவங்களுக்கு யாரும் உறவுகளை ஏற்படுத்த வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவங்க ஆல்ரெடி உறவுல தான் இருக்கிறாங்க. கோஆர்டினேட்டடா தான் அவங்க ஆட்சிக்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால புதுசா ஏற்படுத்த வேண்டியது இல்லை. அதுல கூடுதலா வந்து யுஏஇக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு. அதனால அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்தி டிப்ளமேட்டிக்கா அதை வந்து ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கலாம். நான் யுஏஇ அப்படின்னு சொன்னோன்னா எதை சொல்ல வரணும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் நினைக்கிறேன், கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். சூடான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நேரடியாக சொல்லிருச்சு, உங்களுக்கு எனக்கும் வந்து வந்து அரசியல், அதாவது வந்து ராஜதந்திர ரீதியான எந்த ஒரு டிப்ளமேட்டிக் உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லி நேரடியாக சொல்லிருச்சு. நீங்க வந்து ஒட்டுமொத்தமா எங்க நாட்டை நாசம் பண்றதுக்கு அந்த சிரியன் ரேபிட் போர்ஸா, எஸ்ஆர்எஃப் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரேபிட் ஃபோர்ஸ். என்னது? ஸ்பெஷல் ரேபிட் ஃபோர்ஸ். ஸ்பெஷல் ரேபிட் ஃபோர்ஸ். அவங்களுக்கு வந்து நீங்க வந்து நிறைய இதை கொடுத்து பண்ணிட்டீங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. சொல்லி அதே போல ஒரு 2-3 நாள்ல திருப்பி வந்து மிகப்பெரிய அளவுல அதனுடைய அரசனுடைய சொத்துக்கள்ல ஒரு ஐ திங்க் ஆயில் ரிஃபைனரி சம்திங் இருந்துச்சு. அதுல மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது. சூடான் வந்து ரொம்பவே தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. அதுக்கும் வந்து யுஏஇ இன்னமும் எதை பத்தியும் கவலைப்படாம அவங்க ஓப்பனா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, நேரடியா வெளியில சொல்லிட்டாங்க. ஒரு நாடே வந்து நீ வந்து எங்க நாட்டை வந்து நாசம் பண்றதுக்கு நீ வந்து ஒரு இதுக்கு வந்து ஒரு தீவிரவாதிகளுக்கு வந்து உதவுற, உன் கூட இனிமே நாங்க தொடர்பே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எதை பத்தியும் கவலைப்படல. இப்ப இது வந்து மற்ற நாடுகள் எப்படி பாக்குது? ஏன்னா அட்லீஸ்ட் வந்து யுஏஇ அப்படின்றது வந்து நாங்க வந்து யார் வேணாலும் வாங்க, நாங்க வந்து எல்லாரையும் வெல்கம் பண்றோம் அப்படின்னு வந்து வெளியில ஒரு இதா காட்டக்கூடிய ஒரு நாடு, ஒரு லக்ஸரியான ஒரு ஃப்ரீடமான கண்ட்ரியா தன்னை காட்டிக்கக்கூடிய நாடு, மற்ற நாடுகளுடைய அமைதியை குலைக்கும் போது இன்னும் 3வதா இருக்கிற நாடு கேள்வி கேட்கணும்ல. எந்த நாடுமே அதை பத்தி கேள்வி கேட்க மாட்டாங்களே, என்னது? சுடான்ங்கிறது அமெரிக்காவினுடைய ரெஜிம் சேஞ்ச்ல மிக முக்கியமான ஒரு நாடா இருக்கிறது. ஸோ அதனால சுடான்ல ஏற்பட்டிருக்கிற இந்த சண்டைங்கிறதும் அந்த பின்னணியில இருந்தா வருது. அப்ப இந்த பகுதியில பல வேசல் ஸ்டேட்டு, ப்ராக்சி ஸ்டேட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு இருக்கு. அதுல மிக முக்கியமான ப்ராக்சி ஸ்டேட்டா இருக்கிறது யுஏஇ. இப்போ யுஏஇ வந்து ரேபிட்
ஸ்பெஷல் ராபிட் ஃபோர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்ப அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தலைநகர் கார்ட்டூம்ல இருந்து அவங்க வெளியேறிட்டாங்க. ஸோ அதனால இனிமே வெளியில வந்துட்டதுனால தோல்வி முகத்துல இருக்கிறதுனால அவங்க வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா அரசு சொத்துகள் மீது தாக்குதல் நடத்துறாங்க ட்ரோன்கள் மூலம். அவங்க வெளில வந்ததுக்கு அப்புறம் அரசு சொத்துகள் மீது தாக்குதல் தான் பண்றாங்க. ஆயில் ரிஃபைனரியில தாக்குதல் நடத்துறது, போர்ட்டுகள்ல தாக்குதல் நடத்துறது, ஏர்போர்ட்ல தாக்குதல் நடத்துறது, அரசு அலுவலகங்கள்ல தாக்குதல் நடத்துறது, இந்த வேலையை எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இதுல யுஏஇ முழுமையா வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது. இதுல மெர்சனரி குரூப் எல்லாம் வந்து இறக்குன வீடியோ கொண்டு வந்தது. கார்ட்டூம்ல இருந்து இறக்கி கொண்டு போனதெல்லாம் வந்து வீடியோ ஆதாரங்கள் உட்பட வந்தது. இப்போ இதை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, ஆனா பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன், நான் என்னுடைய இன்ஃபுளுன்ஸ கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறத யுஏஇ இன்னைக்கு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. நேத்து வந்து அம்னிஸ்டி இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதுல சொல்லுது யுஏஇ சைனால இருந்து வாங்கின ஆயுதங்களை நேரடியா ஸ்பெஷல் ராபிட் ஃபோர்ஸுக்கு வந்து கொடுத்து அதன் மூலமான தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல தாக்குதல் நடத்தி இருக்குது ஆர்எஸ்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு நேத்திக்கு அவங்களுடைய ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ நேரடியா போர்க்குற்றங்கள்ல ஈடுபடுறதுக்கு யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய ஆயுதங்கள் செலவிடப்படுது அப்படிங்கிறத குற்றச்சாட்டா வச்சிருக்கு ஆம்னிஸ்டி இன்டர்நேஷனல். ஸோ இதான் இப்ப யுஏஇனுடைய பங்கு. இப்ப யுஏஇனுடைய ஆம்பிஷன் இந்த பகுதியில என்னன்னா தன்னுடைய அது ஒரு சின்ன நாடு, அதனால வந்து பெரிய அளவுக்கு இப்போ பவர் ப்ரொஜெக்ஷன் வந்து பண்ண முடியாது. இப்ப அதனால என்ன பண்ணுதுன்னா அது வந்து பல ப்ராக்சிகளை, தனக்கு தேவையான ப்ராக்சிகளை அந்த பகுதியில உருவாக்குறதுக்கான முயற்சியில ஈடுபடுது. அது மேற்கத்திய தரப்பு கூட இணைந்து இஸ்ரேல் கூட நெருங்கிய உறவுல இருக்கு. இஸ்ரேலுக்கான பேஸ வந்து சொமாலிலாண்டுல உருவாக்குறதுக்கு சொமாலிலாண்டு கூட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கு. இப்போ இஸ்ரேல் ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தன்னை வந்து ஒரு நெருக்கமான அமெரிக்க அலையா மாத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. இப்ப கத்தார் எப்படி ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோ, கத்தார் வந்து இஸ்ரேலை வச்சுக்கிட்டு இஸ்ரேலுடைய பிரச்சனையில தன்னுடைய முக்கியமான லெவரேஜ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டு அமெரிக்கா கூட பேரம் பேசி அமெரிக்காவினுடைய நெருங்கிய அலையா இருக்கு. அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் நெருங்கிய அலையா மாறுறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்கு. ஏன்னா இங்க சவுதி அரேபியா மிகப்பெரிய நாடு. சவுதி அரேபியாவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும் அமெரிக்கா. ஆனா அதெல்லாம் கடந்து தன்னை வந்து முக்கியத்துவப்படுத்தணுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு வேலை பார்க்கறாங்க. அதுக்கு தனக்கு தேவையான ப்ராக்சி ஃபோர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதை வந்து சுடான்ல பெரிய அளவுக்கு அவங்க செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அங்க ஏற்கனவே ஜிபூத்தியில வந்து அவங்களுடைய பேஸ் இருக்கு, யுனைடெட் அரபு எமிரேட்ஸினுடைய பேஸ். ஆனா ஜிபூத்தி அரசாங்கம் அவங்களை வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கையில ஈடுபட்டு இருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு இருக்கிற பேஸ் அங்கிருந்து போகுதுங்கிறப்போ அவங்களுக்கு புதுசா ஒரு பேஸ வந்து அந்த பகுதியில உருவாக்கணும். அப்பதான் வந்து தன்னுடைய இன்ஃபுளுன்ஸ் அந்த பகுதியில செலுத்த முடியுங்கிறதுக்காக பெரிய அளவுக்கு ஸ்ட்ராங்கா வேலை பார்க்குறாங்க. அதனுடைய ஒரு விஷயமா அவங்க வந்து சுடான்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சுடானுடைய உள்நாட்டு சண்டையில. இன்னொரு பக்கம் சொமாலிலாண்டுல தன்னுடைய பேஸ உருவாக்குறதுக்கான நடவடிக்கையில இஸ்ரேல் கூட இணைந்து இயங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பகுதியில ஒரு மிக முக்கியமான ஃபோர்ஸா மாறணுங்கிறது யுஏஇனுடைய இன்ட்ரெஸ்ட். ஸோ அதை செயல்படுத்துறதுக்காக இன்னைக்கு சுடான்ங்கிறது அதுக்கு தேவையா இருக்கு. அதே போல ஏற்கனவே அது வந்து யமன்ல இந்த வேலையில வந்து ஈடுபட்டுச்சு. யமனுடைய அரசாங்கத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வர்றதுக்காகத்தான் அன்சரல்லா கூட வந்து அவங்களுக்கு சண்டை வந்துச்சு. உள்நாட்டு போர், யமன் உள்நாட்டு போர் வந்துச்சு. இந்த சலேங்கிறவரை வந்து காப்பாத்துறதுக்கான முயற்சியில தான் சவுதி அரேபியாவும் யுனைடெட் அரபு எமிரேட்ஸும் இந்த போர்ல வந்து ஈடுபட்டு ஒரு இனப்படுகொலையை பண்ணாங்க. இப்போ அங்க கொண்டு வந்திருந்த மெர்சினரி ஃபோர்ஸ் தான், சுடான்ல இருந்து கொண்டு வரப்பட்ட மெர்சினரி ஃபோர்ஸ் தான் திரும்ப சுடான்ல போய் சுடானுடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமா இணைஞ்சு பாராமிலிட்டரி ஃபோர்ஸா வந்து இயங்குனாங்க. அதுதான் வந்து ஆர்எஸ்எஃப். அந்த ஆர்எஸ்எஃப்க்கும் சுடான் ஆர்மிக்குமான சண்டை, பவர் ஸ்ட்ரகிள் தான் வந்து இப்ப இந்த சண்டையா வந்து வெடிச்சு அது இவ்வளவு ஒரு கோரமான சண்டையா போயிருக்கு. கிட்டத்தட்ட 12 மில்லியன் பாப்புலேஷன் வந்து அந்த நாட்டில இருந்து அதாவது இடப்பெயர்வு அடைஞ்சிருக்காங்க. 12 மில்லியன் மக்கள்.
ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஹியூமனிடேரியன் கெட்டாஸ்ட்ரஃபி வந்து அங்க உருவாயிருக்கு. அதுக்கு அடிப்படையா இருந்து வேலை பார்த்தது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இன்னும் பல நாடுகள். இதுல துருக்கி, எகிப்து போன்ற நாடுகள் பெரிய அளவுக்கு பங்கு வகிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இராணுவத்துக்கு ஆதரவா வந்து இயங்கினாங்க. இவங்க வந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஆர்எஸ்எஃப்க்கு ஆதரவா இயங்குது. இப்போ பல நாடுகள் இராணுவத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டுக்கு இன்னைக்கு மாறி போயிட்டாங்க. ஆனா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மட்டும் மாறவே இல்லை. ஆர்எஸ்எஃப்க்கு இன்னமும் ஆதரவா இருந்து இயங்கிட்டு இருக்கு. அதனால இந்த போர்ல வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து இந்த நாடு வந்து சந்திச்சுக்கிட்டு இருக்கு. ஓகே ஓகே தோழர். ஓகே, இந்த வாரம் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா தோழர்களுக்கு? வேற இந்த ட்ரூஸ் மக்களுக்கு எதிரான நடவடிக்கை வந்து சிரியா தரப்புல இருந்து கடந்த வாரங்கள்ல நடந்தது. அதனுடைய உச்சமா வந்து ட்ரூஸ் மக்கள் வந்து ட்ரூஸ் மக்கள்ல இருந்து சில காயம்பட்டவர்களை இஸ்ரேல் வந்து கொண்டு போச்சு. இஸ்ரேல்ல போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குது. கிட்டத்தட்ட வந்து ஹெச்டிஎஸ்க்கு என்ன வேலைகளை பண்ணிட்டு இருந்ததோ அதை இன்னைக்கு ட்ரூஸ் மக்களுக்கு பண்ணுது. இப்ப ட்ரூஸ்ல ஜெர்மானாங்கிற இடத்துல வந்து இப்போ சண்டை நடந்தது. ஹெச்டிஎஸ் இராணுவத்துக்கும் ட்ரூஸ் மலேசியாவுக்குமான சண்டை வந்து நடந்தது. இப்போ அதுல வந்து ஜெர்மானாங்கிறது எப்பவுமே சைனிஸ்டுகளுக்கு எதிரான ஒரு பகுதி. ஏன்னா அவங்க எல்லாம் கொலான் ஹைட்ஸ்ல இருந்து வெளியேற்றப்பட்ட ட்ரூஸ் மக்கள். ஸோ அதனால எப்பவுமே வந்து இஸ்ரேலை வந்து எதிரியா பார்க்கக்கூடியவர்கள். அதே போல சிரியா வந்து தன்னுடைய பெட்ராய், அதாவது தேசபக்தியோட பார்க்கக்கூடியவர்கள் சிரியாவை. அதே நேரத்துல சுவைதா பகுதியில இவங்களுக்கு தேவையான ட்ரூஸ் கம்யூனிட்டின்னு லீடர்ஷிப் எல்லாம் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க இஸ்ரேல் தரப்பு. ஸோ அங்கிருந்து தலைவர்களை உருவாக்குறதுக்கான முயற்சியில இந்த ஜெர்மானால நடக்கிற சண்டைக்கு சுவைதால இருந்து ஆட்கள் வர்றதுக்கான முயற்சி வந்து அவங்க ஈடுபடும் போது, சுவைதால இருந்து வந்து காப்பாத்துறதுக்காக ஜெர்மானாவுக்கு அவங்க வரும்போது அதை தடுத்து நிறுத்துறதுக்கான வேலையில இஸ்ரேலும் ஈடுபட்டிருக்கு, ஹெச்டிஎஸ் ஈடுபட்டிருக்கு. ஸோ இவங்க 2 பேரும் இணையறத வந்து தடுக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு கடைசியில இதுல காயம்பட்டவர்கள சுவைதா பகுதியில இருந்து கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ போராட்டம் வந்து இன்னைக்கு ஒரு போராட்டம் நடந்திருக்கு ட்ரூஸ் கம்யூனிட்டி மத்தியில. அதுல அவங்க இஸ்ரேல் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லி போராட்டத்துல பலரும் வந்து இது வச்சிருக்கிறாங்க, அந்த போர்டு வச்சுக்கிட்டு காமிக்கிறாங்க. ஸோ இப்ப இது என்னன்னா என்னத்த தெளிவுபடுத்துறாங்கன்னா, ட்ரூஸ் கம்யூனிட்டி எதிர்க்கான தாக்குதலை ஒரு பக்கம் இதாவது அல் கொய்தாவினுடைய ஆப்ஷூட் அமைப்பான ஹெச்டிஎஸ் பண்ணுது. இன்னொரு பக்கம் அவங்கள பாதுகாக்கிறேங்கிற பேர்ல இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு வருது. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த சிரியாங்கிற நாட்டை ட்ரூஸுக்கான தனி நாடை கேட்டு அவங்க போராட்டத்துக்கு தூண்டுறாங்க. அதற்கான உதவிகளை வந்து இஸ்ரேல் வந்து பண்ணுது. இப்ப ட்ரூஸ்க்கான நாடா வந்து அதுல இருந்து உடைச்சி எடுக்கணும். ஏற்கனவே குர்திஸ்தான் குருது மக்களுக்கான நாட்டை வந்து ஒரு பக்கம் உடைச்சு வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இப்ப ட்ரூஸ் மக்களுக்கான நாட்டையும் வந்து உடைக்கிறதுக்கான ஒரு அடித்தளத்தை வந்து போட்டுட்டாங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இன்னொரு பக்கத்துல வந்து துருக்கியினுடைய அந்த நேஷனல் ஆர்மி, சிரியன் நேஷனல் ஆர்மின்னு அவங்களுடைய ப்ராக்சி போர்ஸ் ஒரு பகுதியை வந்து கட்டுப்படுத்துது. இந்த ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகள் ஒரு பகுதியை கட்டுப்படுத்துறாங்க. இப்ப கிட்டத்தட்ட இந்த நாட்டை வந்து பல பிரிவுகளா உடைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. ஏற்கனவே அளவைட் மக்களை இந்த டாட்டூஸ், கடற்கரை பகுதிகளில் பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தி அளவைட் மக்களுக்கான தனிநாடு கோரிக்கையையும் வந்து அங்க உருவாக்கிட்டாங்க. அதையும் வந்து அவங்களையும் பாதுகாக்கிறதுக்கு இஸ்ரேல் வரும், அவங்களுக்கான நாட்டை வந்து நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி இஸ்ரேல் வந்து பேசுது. சிரியாவை சுக்குநூறா உடைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை திட்டமிட்டு ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளும் மேற்கத்திய தரப்பும் சேர்ந்து பண்றாங்க. அது வந்து கிட்டத்தட்ட அந்த மக்கள் மத்தியிலையும் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்குங்கிறது தான் இன்றைய போராட்டம்ங்கிறது தெளிவு. அப்ப அவங்களுக்கு வந்து தேவை வந்து அந்த மக்களுடைய வாழ்வு கிடையாது, அந்த மக்களை தூண்டி விட்டு
இருக்கிறத ஒரே நாட்டை 4-5 உடைச்சு தங்களுடைய பப்பட்டா மாத்திக்கிறது. இந்த வேலையில தான் இறங்கியிருக்காங்கன்னு தெரியுது. பார்க்கலாம். அடுத்த நிகழ்வுகள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். வேற ஏதாவது சொல்ல வேண்டிய கருத்துல? இல்ல தோழர். இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பேசியிருக்கலாம், முன்னாடியே பேசியிருக்கலாம். கொஞ்சம் நேர பிரச்சனை இருந்தது. அதனால தோழர்கள் மன்னிக்கணும். ஆமாமா. எங்களுக்கு கரெக்டா நேரம் செட் ஆகல 2 பேருக்குமே. நடுவுல நாங்க ஆக்சுவலா அந்த எப்போ இந்த நடந்துச்சு, ஏமன் அன்சாருல்லாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த நடந்துச்சோ, அன்னைக்கு நைட்டே பேசலாம்னு தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அது நேரம் கிடைக்கல. ஓகே தோழர், உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்களுக்கு. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.